ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டைனி வேர்ல்ட் மினியேச்சர் ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு டிஐஎம்எல் வீடியோ பார்க்கலாமா? இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா அலினாக்கு ஆதார் கார்டு எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ தாலுக்கா ஆஃபீஸ் போகணும். நாங்கள் இருக்கிற வில்லேஜ் கும்பகோணத்தில் ஆடுதுறை அப்படிங்கிற ஒரு ஊர் தான். இங்கே நியூவாக ஆதார் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லை. அதனாட்டி நாங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் போக வேண்டியது இருந்துச்சு. ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. அங்கே பிஸ்மின்னு ஒரு ஜாப் சென்டர் இருந்துச்சு, அங்கே தான் ரெஜிஸ்டர் பண்ணோம். இந்த ஊர் பேர் தான் கரிக்குளம், உள்ளூர்னு சொல்லுவாங்க. இல்லை, இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். அப்புறமா நாங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டோம். இந்த வீட்டில் இருக்கும்போது கும்பகோணம் போயிட்டு வர்றது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஏன்னா அண்டர் 1 கிலோமீட்டர்லேயே நாங்கள் கும்பகோணம் மெயின் ரீச் ஆயிடுவோம். கும்பகோணமில் ஒரு வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு அப்படியே நேராக சாரான்னு ஒரு புர்கா ஷாப் இருக்கும், அங்கே போயிருந்தோம். அங்கே திங்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனாட்டி போயிருந்தோம். அந்த ஷாப்போட வீடியோ தான் உங்களுக்கு ஒரு கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன். அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா குவாலிட்டியும் இருக்கும், ரேட்டும் ரீசனபிளாக தான் இருக்குது. அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததில் இதுவும் ஒரு ஐட்டம், செராமிக் டைனிங் செட்டு, பிளாக் கலரில் சும்மா செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இது எதுக்காக இருக்குன்னே தெரியலை, ஆனால் ஃப்ளோரல் டிசைனில் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு செயின் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கேயே நின்றுட்டு இருந்தால் கடையே பேக் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது எல்லாத்துக்கும் பில்லு போட்டுட்டு டக்கு டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். அங்கே வாங்கின திங்ஸில் ஒன்று அலினாக்கு குட்டி பாப்பா ஒன்று வாங்கினோம். அலினாக்கு பேபி டால்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாட்டி அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தோம். ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்க. அந்த டால் கூட தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாப்பா எத்தனை ரூபா? எத்தனை ரூபா? 20 ரூபா. எத்தனை ரூபா பாப்பா? அப்புறமா பாப்பிட்டு வாங்கினோம். அதை வச்சு ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே பாப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் கோவம் வந்துருச்சு, எல்லாத்தையும் வேகமாக பாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா அலினாக்கு மான்ஸ்டர் ஜீப் ஒன்று வாங்கினோம், ஷார்க் வச்ச மாதிரி. அதை வச்சு ஓட்டி அவங்க இமயமலைக்கே போயிட்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஓட்டி டயரே தேஞ்சு போயிடுச்சு. அப்புறம் மணி ஆயிடுச்சு, பாப்பாவை தூங்க போடலாம் அப்படின்னு பார்த்தா தூங்குறப்பயே எனக்கு பொம்மையும் காரும் வேணும் அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டே விளாண்டுக்கிட்டே தூங்கினாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் புதுசாக டாய்ஸ்லாம் வாங்கும்போது கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்துருப்பாங்களா? அந்த மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ண டாய்ஸ் எது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thanks for watching.